ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகா அவதார் நரசிம்மர் மூவி பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த குழந்தை எப்படி ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை கருவிலேயே படிச்சுக்கிட்டு அந்த பிரகலாதர் குருகுலத்துக்கு போனாலுமே இதை தான் சொல்கிறாரு. நாம் எல்லாருமே பகவானுடைய அம்சம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக அந்த குழந்தை தான் கற்றுக்கிட்டதை அங்கே கூட இருக்கிற குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இரண்யாக்ஷன் நான் தான் கடவுள், ஓம் இரண்யாய நமக அப்படின்னு தான் சொல்லணும்னு எல்லாரையும் வற்புறுத்துகிறான். அப்போது இந்த குருகுலத்தில் இருந்து அந்த குழந்தை வீட்டுக்கு வரும்போது நீ என்ன படித்து தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை ஹரிதான் எல்லாருக்குமே கடவுள், அவரை தான் நாம் பக்தி பண்ணி அவருடைய பாதங்களை அடையணும், நமக்கு செய்யக்கூடிய ஒரே சேவை ஹரிக்கு பக்தி பண்ணுவது தான் அப்படின்னெல்லாம் நாரத முனிவர் சொன்னதை அந்த குழந்தை சொல்லும்போது தன்னுடைய மகன் அப்படின்னு கூட பார்க்காம பல விதத்துலேயும் கொடுமைப்படுத்துகிறான் இரண்யகசிபு. அதாவது குழந்தைய கொல்றதுக்காக மலையிலிருந்து உயரமான மலை சிகரத்துக்கு கொண்டு போய் அந்த குழந்தைய கீழே தள்ளி விடும்போது ஒரு துளி கூட பயப்படாமல் இந்த குழந்தை ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிகிட்ருக்குது. கீழே அந்த மலை சரிவிலிருந்து கீழே விழும்போது பகவான் ஒரு பூவிலேயே ஒரு மேடை மாதிரி பண்ணி அந்த பூக்குவியலில் அந்த குழந்தை விழுகுது. அப்போ இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது ஒரு துளி கூட கவலைப்படாமல் அந்த குழந்தை அமைதியாக படுத்துட்ருக்குது. 2 சைடும் யானைகளை, மதம் பிடிச்ச யானைகளை அனுப்புகிறாங்க. அந்த யானைகள் பக்கத்தில் வரும்போது இந்த குழந்தை சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை கேட்டு அந்த யானைகள் அமைதியாயிருது. இதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலில் கொண்டு போய் போடுறாங்க. அந்த கடலில் போடும்போதும் வருணதேவர் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில் விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு விஷம் கொடுக்குறாங்க. விஷம் கொடுக்கும்போதும் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயன்னு சொல்லி அந்த குழந்தை அந்த விஷத்தை குடிக்குது. அதுவும் அந்த குழந்தைய எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சங்கள் இருக்குது.